அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான புதிய விஏஓ உதவியாளர் வேலைக்காக, அதாவது வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்காக கிராம உதவியாளர் வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷனு அப்டேட்டாக நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதே போல் இந்த விஏஓ வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதத்தோட இந்த வருஷத்தோட கடைசி ஒரு 2-3 மாதத்தில கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே ரொம்ப பயனுள்ள வீடியோவாக தான் இருக்குங்க. எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலையில் இந்த கிராம உதவியாளர் வேலையும் ஒன்றுங்க. சரிங்களா? அதே போல் ஈஸியாகவும் இந்த கிராம உதவியாளர் வேலையை வாங்க முடியும். அது எப்படி என்ன ஏதுன்றதை வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். அதே போல் டோட்டலாக நமக்கு 2299 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, அதில் உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த தேதியிலேருந்து விண்ணப்பிக்கணும், ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, ஸோ அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஸோ இது எல்லா தகவலுமே தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமு முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் நமக்கு இந்த வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான பேசிக்கான ஒரு அரசு வேலை தாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? நமக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ளே, அதாவது 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணாலும் நமக்கு போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கணுங்க. சரிங்களா? இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க இந்த 2025ஆம் ஆண்டில் ஆஃப்லைன் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆஃப்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அதற்கான வெப்சைட்டுமே நம்ம வந்து தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இதில் உங்கள் மாவட்டம் எதுவோ அதை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்துக்கான கிராம உதவியாளர் வேலைக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதோட வெப்சைட் தான் இது, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் சரிங்களா கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன போஸ்டிங் அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளருக்காக தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2299 வேக்கன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? இதில் தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதில் வந்து எப்போ எவ்வளோ வேக்கன்சி என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதுக்கான அப்ளை பண்ண டேட் என்ன, ஸோ அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு வந்து டோட்டலாக நமக்கு 155 வேக்கன்சி, அதுக்கு மினிமம் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கான கடைசி டேட் வந்து 15ஆம் தேதி 11வது மாதம் 2025 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் நமக்கு வந்து 15ஆம் தேதி 11வது மாதம் 2025. சரிங்களா? மீதி மாவட்டங்கள் திருநெல்வேலி, ராணிப்பேட்டை, கரூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க டேட் வந்து முடிஞ்சு க்ளோஸே ஆகிடுச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்பீங்க. எல்லார் மனசுலையும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இன்னமும் நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. சரிங்களா? அதாவது அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கள்ளக்குறிச்சி, அதே போல் கன்னியாகுமரி, நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னமும் ஓப்பன் ஆகாமல் தான் இருக்குது. சரிங்களா? இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் விண்ணப்பிக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து எங்கள் மாவட்டம் வந்து டேட் க்ளோஸ் ஆகிடுச்சு பிரதர், ஸோ நான் வந்து விண்ணப்பிக்கலாமா இந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் 100% விண்ணப்பிச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 மாவட்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதாவது இந்த மதுரை மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வேக்கன்சி வந்து 155
மதுரை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடிக்கு 77 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 2 மாவட்டத்தில் உங்களுக்கு எது பக்கத்து மாவட்டமோ பக்கத்து டிஸ்ட்ரிக்டோ அந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ஸோ அதற்காக தான் இன்னொரு வாய்ப்பாக நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட்டில் ஒரு மாவட்டம் விண்ணப்பிச்சுட்டா திருப்பி நான் விண்ணப்பிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் விண்ணப்பிக்கக்கூடாது. அப்படி விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுடைய 2 அப்ளிகேஷன் ஃபார்மும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே போல் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓசி கேண்டிடேட்க்கு. பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேண்டிடேட்டில் இருக்கிறவங்க 39 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஏ இந்த கேண்டிடேட்டில் இருக்கிறவங்க 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 11,000 ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் இதற்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதே மாதிரி கடைசி நம்ம பார்க்க போகிறது இதற்கான செலெக்ஷன் வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷனே நடக்கும். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குங்க. ஸோ எக்ஸாமில் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ அடுத்து கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இவ்வளோ தான் செலெக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். எல்லாருமே இந்த அப்டேட்டை பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கலாம். தேங்க்யூ.